be oddly interesting. இல்ல வயசாயிடுச்சு அந்த மாதிரி. Excuse me? அந்த வியூஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கூட யோசிச்சு தரலாம். இந்த மாதிரி பார்த்தோம்னா எத்தனை கேமர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இது இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாங்க. எடிட்டிங் இல்லாமல் எவன் இன்ட்ரெஸ்ட் ஐஷோ ஸ்பீடு என்ன பண்ணுறாங்க, அவன் எடிட்டிங் கொடுக்குறான், எஃபர்ட் கொடுக்குறான். அது ஒரு மாதிரி ஆட்லி இன்ட்ரெஸ்டிங்காக இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி பண்ணுறோம். அதனால உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். நீ எனக்கு கேம் வச்சு ரெக்கார்ட் பண்ணி டைட்டில் போட்டால் நீ இப்போ எப்படி வந்து ஒரு மாதிரி எந்த இதுவும் ரியாக்ஷனும் இல்லாமல் ஸ்லோக்கிறது மட்டும் இப்படி ரியாக்ஷன் பண்ணுறியா, அவனுக்கும் அப்படிதான். அதுக்கப்புறம் நடுவில் எல்லாம் பார்க்குறவங்க தமிழர்களாக இருந்தால் வழிகள் டைலாக் என்ன சொன்னால வயசாகி மேல் ஃபங்க்ஷன் ஆகிட்டு. நான் காலத்துக்கு முன்பே விட்டேன்னா நானே ஒருத்தன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். காமெடி பண்ணுவேன் லூசன் ஒருத்தன். ஒரு சில ஸ்பெசிஃபிக் பீப்புள் மட்டும் அந்த வீடியோவை பார்த்து ரியாக்ட் பண்ணுவேன். மீம்ஸாக இருப்பான், அவன் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அதில் உடனே அந்த அட்ராக்ஷன் வந்துடும். இவன் இந்த மாதிரி பண்ணுறான், நம்மளுக்கு வந்து சீட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு உடனே கொடுத்துருவாங்க. லைக் பண்ண மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அந்த அட்ராக்ஷன் வேணும், அந்த லைக்கிங்னஸ் வேணும். இந்த கேம் மட்டும் அவன் பார்த்துட்டு அவனே விளையாடி அவன் என்ன பண்ணுறான்னு அதை பார்த்துக்குறான். அதாவது அந்த ஷார்க் வந்து எப்படி இருக்கு, ஹே அலெக்சா ப்ளே ஊரும் பிளட். இப்போ என்ன பண்ணிட்டு அது லோடிங் ப்ராசஸ். எனக்கு போனதுக்கப்புறம் அப்படி வாய்ஸ் எல்லாருக்கும் போட பிடிச்சிருக்கீங்க, மேம்கே பிடிச்சிருக்கு. நியூஸ் பார்த்தேன், எங்கள் மேம் டான்ஸ் ஆடுறாங்க டெல்லி போய் அந்த ரிப்போர்ட். ஐயோ அது மூஞ்சிடுச்சு. போவாங்க அந்த கேம் முடிச்சுட்டு நம்ம ஃபைட் வச்சுக்கலாம்.